என்னுடைய மகன் ஏமச்சந்திரன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கிறாரு. அவர் உடல் பருமனாக இருக்கின்ற காரணத்தினால் இரட்டை பிறவிகள், எனக்கு 2 பிள்ளைகள். உடல் பருமனாக இருக்கிறதுனால அவர் உடல் எடையை குறைக்கணுன்றதுக்காக நான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு முகநூலில் யூடியூப்பில் ஒரு விளம்பரம் வந்திருந்தது. உடல் எடையை நாங்கள் குறைக்கிறோம், டாக்டர் பெருங்கோன்னு ஒரு டாக்டர் விளம்பரத்தில் கொடுத்துருந்தார் யூடியூப்பில். உடல் எடையை நாங்கள் குறைக்கிறோம், 3 மாதத்தில் லேயராக குறைக்கிறோம், மொத்தம் 4 மாதத்தில் எல்லாத்தையுமே குறைச்சிடுவோம், 70 கிலோ கொண்டு வந்து நிறுத்திடுவோம். இது ஆப்ரேஷனு ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் அவர் பேசியிருந்தார். என்னுடைய மகன் எங்கள் மனைவிட்டையும் என்கிட்டையும் சொல்லக்குள்ள நான் அதை நம்பவில்லை. உடனே விட்டாச்சு. சரி, அவரை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக நாங்கள் அந்த மருத்துவமனைக்கு, அவர் விளம்பரம் கொடுத்த மருத்துவமனைக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஒரு டாக்டரை கன்சல்டிங் பண்ணக்குள்ள அவர் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சார். அதை ஒரு ஸ்கெட்சு ஒன்று போட்டு, வயிற்றுல 2 இடத்துல தொலை போடுவோம், இது மிகப்பெரிய வயிற்றெல்லாம் வெட்டி ஆப்ரேஷன்லாம் பெரிய லெவல்லாம் கிடையாது, 2 இடத்துல நாங்கள் தொலை போடுவோம், அதை குடலை பைபாஸ் பண்ணி நாங்கள் அது பண்ணுவோம். இதனால சுகரும் இருந்ததுனாக்கா சுகரும் நார்மல் ஆகிடும், மாத்திரை எடுத்துக்க தேவையில்ல, இது பெரிய ஆப்ரேஷன் கிடையாது. இன்னைக்கு அட்மிட் ஆனாக்கா நாளை காலையில் ஆப்ரேஷனு, மறுநாள் டிஸ்சார்ஜ். கார் ஓட்டின்னு வந்திருந்தா பேஷண்ட்டு கார் ஓட்டினே போயிடலாம், இதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட பேசினார். நாங்கள் பையனை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக போயிட்டு திரும்ப வந்துட்டோம். எவ்வளோ ஆகுன்னு கேட்டோம், டாக்டர் பதில் சொல்லலை. கொஞ்சம் தூரம் தாண்டின உடனே ஒரு ஃபோன் வருது, நீங்கள் டாக்டரை பார்த்தீங்களா? ஆமாங்க பார்த்தோன்னொன்னே. என்ன விஷயம்? ஆப்ரேஷனுக்கானோடனே. சரி, எப்போ வரீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் முடிவு பண்ணலையே, நாங்கள் போய் பணம்லாம் தயார் பண்ணோம். நீங்கள் யோசிக்காதீங்க, இங்கே 10 லட்சம் 8 லட்சம் ஆகும் இந்த ஹாஸ்பிட்டலில். அங்கே பம்மலில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, பிபி ஜெயின் ஒரு ஹாஸ்பிட்டலு, அங்கே 4 லட்சத்தில் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆனால் இதே டாக்டர், இதே மருந்து, இதே டீமு, அந்த பேசின நபர் சொன்னது, நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சரி, முடிவு பண்ணி வரணும். டாக்டர் வெளிநாடு போகிறார், சீக்கிரம் சொல்லுங்கள். நாங்கள் அவசரம்னாக்க நாங்கள் 4 மாதம் 6 மாதம் ஆகணும். அதோடு அதை விட்டுட்டோம். இந்த நபர்கள், என் பையன் அடிக்கடி யூடியூப் பார்த்துனே இப்போ போல லைக் கொடுப்பாரா என்னான்னு தெரியல, அவனை ஃபோன் பண்ணி அப்பப்போ பிரெயின் வாஷ் பண்ணி கடைசியில் 8-9 மாதம் கழிச்சு திரும்ப எங்களை தொல்லை கொடுக்க ஆரம்பித்தா எங்கள் பிள்ளை. எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிப்போச்சு. அவர் வீட்டில் அவ்வளோ அழுத்தம் கொடுத்தாரு எங்களை. சரின்னு மறுபடியும் மருத்துவமனையில் பார்க்கல, இந்த செக்கப்லாம் எழுதி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 30-40 ரூபாய்க்கு அந்த செக்கப்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம். இங்கே எடுத்துட்டு ஃபுல்லாகவே மயக்கம் டாக்டர்கிட்ட போகலாம். மயக்கம் டாக்டர் ஒப்பீனியன் கொடுக்கல, அவங்க சுகர் டாக்டருக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. சுகர் டாக்டரும் ஒப்பீனியன் கொடுக்கல, இவர் சுகர் கண்ட்ரோல் இல்லை, நான் ஒப்பீனியன் தரமாட்டேன், சுகரை கண்ட்ரோல் பண்ணின்னு வாங்க தரேன்ட்டாங்க. கடைசி வரைக்கும் மயக்கம் டாக்டர் சொன்னாங்க, அவங்ககிட்ட எங்களை போகிறதுக்கே இந்த டாக்டர் அனுமதிக்கலை. எல்லாம் பார்த்துக்கலாம். சுகர் டாக்டர் இன்சுலின் எழுதுனாங்க. அதே இந்த சர்ஜரி டாக்டர் இன்சுலின் வேணான்றார். ஒரு டாக்டர் எழுதுந்தா வேணான்னு சொல்றாரு இவரு. எங்களுக்கு அதிலே சங்கடம். உடனே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அட்மிட் ஆகுங்க, திங்கக்கிழமை ஆப்ரேஷனு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அட்மிட் ஆனோம். யாருமே எங்களை செக்அப் பண்ண வரல ஹாஸ்பிட்டலில். முன்னாடி நாள் மதியானம் 11 மணிக்கு அட்மிட் ஆகிறோம். நாங்கள் பம்மலில் இருக்கக்கூடிய பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டலில் எந்த டாக்டரும் வரல. நாங்கள் அந்த ஏற்கனவே பார்த்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மருத்துவத்தினுடைய அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஒரு பையில கையில் வச்சுருக்கோம். 1 வருஷத்துக்கு ரிப்போர்ட் கையில் வச்சுருக்கோம். அதை வாங்கி கூட யாரும் செக் பண்ண தயாராக இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில். அதுக்கு மாறாக மறுநாள் காலையில் 9 மணிக்கு ஆப்ரேஷனு. காலையில் மருத்துவ நடைமுறைகள் காலையில் பிபி செக் பண்ணுவாங்க, சுகர் செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது அந்த சம்மந்தப்பட்ட மயக்க டாக்டர் வார்டில் பேஷண்ட்டை பார்ப்பாரு. பார்த்துட்டு அவனோட நிலை என்னன்னு சொல்லுவார். அதையும் சொல்லலை, நாங்கள் வச்சிருந்த ரிப்போர்ட்டையும் சொல்லலை. டாக்டர் கரெக்டாக 8:55 வந்தார், உள்ளே போனார். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் 1 hour இருக்கும். வெளியில் வர்றாரு, சட்டையெல்லாம் ரத்தங்குது, பதட்டத்தோடு வர்றாரு. அவர் மட்டும் பதட்டம் இல்லை, மற்றவங்களாம் வந்தார். ஒன்றும் இல்லைங்க, என்ன ஆச்சுங்கண்ணா எங்கள் ஒய்ஃப் விட்டு கூப்பிட்றாரு. ஓடியாரா என்னன்னா, பையனுக்கு ஒரு மாதிரி பயந்துட்டான், பயந்துட்டான், மூச்சு விட முடியல, திடீர்னு ஆற்று ஒரு மாதிரி ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு, நாங்கள் இது பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம், எங்களை கேட்காமலே இந்த மாதிரி சூழ்நிலை எங்கிட்ட சொல்லவே இல்லை, ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம்,
நாங்கள் வெளியே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸ் டாக்டர் டீம்லாம் வெண்டிலேட்டரோட இங்கே வர வச்சுக்கிறோம். இன்னொன்னே நாங்கள் பதறிப்பட்டோம். எங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யுதுன்னு புரியல. அந்த கையெழுத்து கூட பையனை உள்ள தள்ளின்னு போகக்குள்ள தான் அவசரத்தில் வந்து கையெழுத்து வாங்குறாங்க. நாங்கள் அவ்வளோ பதட்டத்தில் இருக்கக்குள்ள உள்ளே கொண்டு போய் சத்த நேரத்தில் மாதிரி என்ன நடந்ததுன்னே தெரியல. உடனே ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றுறதுக்கே என் பையனோட பாசமாக வளர்த்த என் பையனை ஏற்றுறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. அவர் மூஞ்ச கூட எங்களால் பார்க்க முடியல. அப்புறம் ஏற்றின்னு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போனாங்க. அங்கே போனால் ஒரு பெரிய இது டீமாக வந்து கவுன்சிலிங் பண்ணியிருந்தாங்க. அரை மணி நேரத்தில் கண்ணை திறப்பான், ஒரு திரைப்படத்தில் நடக்கிற மாதிரி அந்த கண்ணை திறப்பாருங்க, மூளை வெளிச்சமாகுதுனாங்க. ஃபர்ஸ்ட் மூளை வேலை செய்யலைனாங்க, கண்ணை திறப்பாரான்னு தெரியும். அப்படியே இருந்தால் கூட கை செயல் இருக்கலாம், கால் செயல் இருக்கலாம். நாங்கள் வந்து நல்லபடியாக நல்லா ஆக்டிவாக இருந்த பையனை வந்து நாங்கள் கூட்டின்னு வரோம், நல்லா கூட்டின்னு வரோம், நம்மள மாரி இந்த கூட்டின்னு வரோம். அவனை கொண்டாந்து கரும்பு மிஷினில் விடுற இது மாதிரி பூஞ்சி சாறு மாதிரி எடுத்து அவனை பார்க்க விடாம அவ்வளோ கொடுமையான ஒரு சம்பவம் என் பிள்ளைக்கு நடந்துருக்கு. நாங்கள் யாருமே மன நிம்மதியோடு இல்லைங்க. இரட்டை பிறகு 2 கண்ணு மாதிரி எங்களுக்கு. நாங்கள் பார்த்து பொத்தி வளர்த்தோம். ஆக்டிவாக இருந்த பிள்ளைய நாங்கள் கொண்டாந்து இந்த மாதிரி விட்டுட்டு தமிழ்நாட்டில் இங்கே கொண்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பலி கொடுத்தது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். நாங்கள் வந்ததே மெயினாக அவருக்கு நன்றி சொல்லணும்னு தான் வந்தோம், இந்த நடவடிக்கை எடுத்ததுக்காக. இப்போ அவர் மேற்கொண்டு எல்லாரையும் முடுக்கி விட்டு நான் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறது, இதன் மூலயமா ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அவருக்கு 6 பேர் கொண்ட குழு வந்து இப்போ நியமிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காரு. விசாரணை நடந்துட்டு இருக்கு. நான் விடவே மாட்டேன். யார் சப்போர்ட் பண்ணாலும் குற்றவாளிகளை எந்த விதத்திலும் தப்பிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்னு உறுதி கொடுத்துருக்காரு. அதை நாங்கள் மன மகிழ்ச்சியோடு நாங்கள் எடுத்துக்கணும். இதனால இன்னும் பல குழந்தைகள் உயிரிழப்பு தவிர்க்கப்படும்ன்றது நம்பிக்கை இருக்கின்றது சொல்லுவேன். அவன் வந்து என்கிட்ட போட்டோ இருக்குது. ஸ்கூல்ல போனப்பெல்லாம் வந்து இந்த உடம்பு கிடையாது. காலேஜ் போறப்பெல்லாம் இந்த உடம்பு கிடையாது. ஆனா 2 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க, வேற யாருக்கும் கூட மாட்டாங்க. மன உளைச்சலாம் அவருக்கு எதுவுமே கிடையாது. அவருக்கு இடையில இப்ப என்னன்னாக்கா இந்த ஆபரேஷன் அப்பப்ப போன் பண்ணி அழுத்தம் கொடுத்தாங்க. தோப்பாரு இப்போ அவருக்கு அனுப்புறது போல எப்படி ஒரு ஆளுக்குறாங்க, இவ்வளவு இடம் குறைஞ்சது. இப்ப அந்த பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டல் போனோடனே அவ்வளவு பேர் சொன்னாங்க அவருக்கு, போன வாரம் 4 ஆபரேஷன் நடந்தது, இவ்வளவு இடம் குறைஞ்சிருக்கு. அவங்க வந்து எங்களுக்கு போட்டோ அனுப்பியிருக்காங்க, இவ்வளவு இடம் குறைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு. இதனாலேயே அவரை வந்து பிரெயின் எனக்கு லைன்ல வரல. எங்க மனைவி சொல்லக்குள்ள கூட எதா இருந்தாலும் அப்பாட்ட பேச சொல்லணும்ல, இவரு லைன்ல போய் இவரை மணி கழிச்சிட்டாங்க. எங்களுக்கும் அந்த டென்ஷன்ல யாருக்குமே நாங்க அங்க வந்து விசாரிக்கல. சரி நாங்க பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, இவ்வளவு பெரிய ஆபரேஷன் சொல்லவே இல்லை எங்கிட்ட. அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ல பார்த்த மயக்கம் டாக்டர் அந்த ஆபரேஷனை பத்தி சொல்லியிருந்தாங்க, இது எப்படி அப்படின்னு. இவர் அதை ஒரு வார்த்தை கூட சொல்ல, ஈஸியா முடிச்சிடலாம். சுகர் ஊசி எழுதுறாங்க, அதை கட் பண்றாரு. இன்சுலினை கட் பண்றாரு இவரு. இன்சுலின் டாக்டர் எழுதுறாங்க, சுகர் டாக்டர், அதை இவர் கட் பண்றாரு. இது எந்த விதத்துல நியாயம் தெரியல. எங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு உடலை பத்தி இவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு இவங்க வந்து பயிற்சி பெறதுக்கும் இவங்க சம்பாதிக்கிறதுக்கும் என் புள்ள உடல் தான் கிடைச்சதா? இது ரொம்ப அநியாயம். இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இது டாக்டர் என்பது வந்து தெய்வத்துக்கு சமம். நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போன உடனே இந்த மாதிரி நடக்குன்னு தெரியாமலே எல்லாரையும் கும்பிட்டேன். நான் இந்த மாதிரிலாம் பிள்ளைக்கு நடக்கும் சாமான்னு தெரியல, எல்லாரையும் கும்பிட்டேன். பெரிய ஹாஸ்பிட்டல்ல போனது எல்லாரும் முதல் நிலை ஊழியர்லேருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் நான் கும்பிட்டேன். ஏன்னாக்கா எப்படியாவது யாராவது ஒரு ரூபத்தில் என் பிள்ளைங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வருவாங்க பார்த்தா, கடைசியில் என் பிள்ளைய வந்து பணமாக தான் கையில் கொடுத்தாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.